அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் காய்ச்சிருக்கு. பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எல்லாருமே சர்க்கரை நோய்க்கு தான் நல்லது நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாவக்காயில் பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின்னு இருக்குது. அது வந்து கண்ணுக்கும் தோலுக்கும் ரொம்ப நல்லது. அதை விட 2 மடங்கு பாவக்காயில் இருக்குது. அதே மாதிரி கீரைக்காயில் வந்து பசலைக்கீரை தான் வந்து ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அது வந்து கால்சியம் சத்து வந்து எலும்புக்கு நல்லது. அதோட 2 மடங்கு வந்து நம்ம பாவக்காயில் இருக்குது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா இதய நோய்க்கு நல்லது. அதை விட 2 மடங்கு வந்து பாவக்காயில் இருக்குது. அதேமாதிரி சர்க்கரையில் பார்த்திங்கன்னா சரண்டின் ஒரு இது இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா பாலிபெட்டின் பி அது ஒன்று இருக்குது. இது வந்து சர்க்கரை நோய் இன்சுலின் மாதிரி செயல்படுது. ரத்தத்தோட சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாவக்காய். அதனால் பாவக்காய் எல்லாருமே சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. பெரியவங்களுக்கு அதிகமாக சாப்பிடுங்க. நன்றி நண்பர்களே.